ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, திடீர்னு பார்த்தா, இந்த ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி வந்துகிட்டே இருந்தது. பார்க்க டெம்ப்ட் ஆயிடுச்சு. எனக்கு செஞ்சு சாப்பிடணும்னு ஒரே ஆசையா போயிடுச்சு. சரி செய்யலான்ட்டு போனா, நைட்டு நேரம் சிக்கன் வந்து கிடைக்காது. நாளைக்கு தான் வாங்கி செய்யலான்னு பார்த்தா, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. அதுவும் வந்து சிக்கன் வந்து கிடைக்காது. சரி என்னடா பண்றது? இது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போய் திறந்து பார்த்தேன். இந்த மீல் மேக்கர் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி ஃப்ரீசர்ல வந்து வச்சிருந்தேன். சரி அதை போட்டு செய்வோம்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இது வந்து டக்குன்னு வந்து அன்ஃப்ரீஸ் ஆயிரும். இது அன்ஃப்ரீஸ் ஆகிற கேப்ல இந்த கொத்தமல்லி புதினா ஆயிரம் வேலையெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து மீல் மேக்கர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஃப்ரைட் ஆனியனு, அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் போட்டு லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது. இது கூட வந்து ஆயில் வந்து சேர்த்தணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆயில் வந்து சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு இது ஒரு 2 hours வச்சாலே வந்து போதும். நல்லா வந்து உப்பு காரம்லாம் அந்த மீல் மேக்கரில் பிடிச்சிரும். ஆனால் நான் நைட்டே செய்கிறேன் இல்லையா, அதனால் வந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் வந்து எடுத்து செய்ய போகிறோம். சரின்ட்டு பாஸ்மதி ரைஸில் வந்து இது பாஸ்மதி ரைஸில் தான் செய்வாங்க. என் பையன் இதை சொல்லுவான், இது என்ன சேமியா சோறுன்னு வந்து சொல்லுவான். சரின்னு 2 கப்பு வந்து அரிசி வந்து எடுத்திருந்தேன். எப்படி வருமோ என்னன்னு தெரியலன்னு கம்மியாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து இது வந்து ஊறணுமா, அதனால தண்ணி ஊற்றி ஓரமாக வந்து வச்சாச்சு. இது ஊறுற கேப்லேயே நம்ம நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மசாலா, அதை எடுத்து ஜில்லு போட்டுன்னு சொல்லிட்டு வெளில வச்சிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, அப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, புதினா போடலாம் என்கிட்ட இல்லை. ஒரு துளியோண்டு வந்து லெமன் வந்து போட்டுட்டு அரிசி கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்திட்டு அடுப்பில் வந்து வச்சுட்டு கொதிக்கிட்டுன்ட்டு இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து ஒரு பேனில் வந்து மாற்றிட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இந்த பக்கம் அரிசி வந்து ஒரு 80% வந்து குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இதை லைட்டாக வந்து கிளறிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசி வந்து 80% குக் ஆகிருக்கும் இல்லையா, அதை வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். அடியில் தண்ணி இருக்கணும், அதுக்கு தான் வந்து தண்ணி ஊற்றுறோம். இல்லை அப்படின்னா அடி வந்து ஒட்டிடும். மேலே வந்து ஃப்ரைட் ஆனியன்லாம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுட் கலர் வந்து ஊற்றுனாங்க, எல்லோ கலர் ஊற்றுனாங்க. என்கிட்ட ரெட் கலர் தான் இருந்துச்சு. இது ஆப்ஷனல்னு சொல்ல முடியாது. இது வந்து ஊற்றுனாதான் அது வந்து பார்க்கறதுக்கு கடை பிரியாணி மாதிரியே இருக்கும். இதை போட்டு மூடி வச்சுட்டு அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு சிம்லேயே வந்து ஒரு 20 minutes விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு திறந்து பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. நிஜமாவே இது அப்படியே இந்த சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கருக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் சிக்கன் ஹைதராபாதி தம் பிரியாணி. ஓகே, செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஃபோனில் வீடியோ போடுறவங்களாம் சூப்பரான ரெசிபி தான் ஏன் போடுறாங்க. ரொம்ப ஈஸி. ஃப்ரைட் ஆனியன்லாம் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். வணக்கணும், அரைக்கணும் அதெல்லாம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு இதை வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.